நீங்கள் தினமும் சமைக்கும்போது ஒரு மிக முக்கியமான விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை குப்பையில் அல்லது சாக்கடையில் கொட்டுகிறீர்கள் என்று நான் சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஆனால் அதுதான் உண்மையான நிதர்சனம். இன்று நாம் பார்க்கப் போகும் வீடியோ உங்கள் தோட்டத்தின் தலையெழுத்தையே முற்றிலும் மாற்றப் போகிறது. எந்த செடியை நட்டாலும் வளரவில்லையே, மண் மிகவும் கடினமாக இருக்கிறதே என்று கவலைப்படுபவர்களுக்கான மிகச்சிறந்த தீர்வு இது. மண்புழுக்களை வெடித்துப் பெருகச் செய்து வறண்ட உயிரற்ற மண்ணை கூட சில நாட்களிலேயே செழிப்பானதாக மாற்றும் ஒரு அற்புதமான ரகசிய அரிசி தந்திரத்தை பற்றித்தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் இதுவரை நம்பி வந்த ஒரு பெரிய பொய் உடையும் ஒரு புதிய உண்மை உங்களுக்கு புரியும். இதுவரை நீங்கள் குப்பையாக நினைத்த ஒன்று எப்படி உங்கள் செடிகளுக்கு அமிர்தமாக மாறப்போகிறது என்பதை பார்க்கப் போகிறீர்கள். சரி, நீங்கள் எப்போதாவது அரிசி கழுவிய நீரை உங்கள் செடிகளுக்கு ஊற்றி இருக்கிறீர்களா? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். வாருங்கள், இந்த ஆச்சரியமான உலகத்திற்குள் நாம் பயணிக்கலாம். ஒரு காலத்தில் நமது முன்னோர்கள் விவசாயம் செய்த நிலங்களை சற்று கற்பனை செய்து பாருங்கள். அந்த நிலத்தின் மண்ணை கையில் அள்ளினால் அது பஞ்சு போல மென்மையாக இருக்கும். அதில் எண்ணற்ற மண் புழுக்களும் கண்ணுக்குத் தெரியாத பல கோடிக்கணக்கான நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளும் வாழ்ந்து வந்தன. ஆனால் காலப்போக்கில் நாம் அதிக விளைச்சலை எதிர்பார்க்கத் தொடங்கினோம். ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் மண்ணில் கொட்டி அந்த மண்ணின் இயற்கையான உயிரோட்டத்தை நாமே அழித்துவிட்டோம். இதனால் இன்று நாம் தொட்டிகளில் அல்லது தோட்டங்களில் பார்க்கும் மண் வெறும் உயிரற்ற ஒரு ஜடப்பொருளாக மாறிவிட்டது. ஆசிய கண்டத்தில், குறிப்பாக ஜப்பான் மற்றும் கொரியா போன்ற நாடுகளில் பல நூற்றாண்டுகளாகவே இயற்கை விவசாயத்தில் ஒரு சிறிய ரகசியம் பின்பற்றப்பட்டு வருகிறது. அவர்கள் தங்கள் மண்ணை உயிர்ப்புடன் வைத்திருக்க ரசாயனங்களை நம்புவதில்லை. மாறாக தங்கள் வீடுகளில் தினமும் பயன்படுத்தும் ஒரு எளிய பொருளைக் கொண்டு மண்ணில் மாயாஜாலம் செய்கிறார்கள். அது வேறொன்றுமில்லை, அரிசி கழுவிய நீரை முறையாக புளிக்க வைத்து பயன்படுத்தும் தந்திரம்தான் அது. இந்த பாரம்பரிய அறிவியல்தான் இன்று உலகம் முழுவதும் உள்ள இயற்கை விவசாயிகளால் கொண்டாடப்படுகிறது. இப்போது நாம் ஒரு பெரிய கட்டுக்கதையை உடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. செடிகள் செழிப்பாக வளர வேண்டும் என்றால் கடைகளில் விற்கப்படும் விலை உயர்ந்த ரசாயன உரங்களை வாங்கி போட வேண்டும் என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், செடிகள் நேரடியாக எந்த ஒரு உணவையும் மண்ணிலிருந்து எடுத்துக்கொள்வதில்லை. நீங்கள் போடும் ரசாயன உரங்கள் செடிகளுக்கு தற்காலிகமான ஒரு ஊக்கத்தை மட்டுமே கொடுக்கின்றன. இதை புரிந்து கொள்ள ஒரு சுவாரஸ்யமான உதாரணத்தை பார்ப்போம். மனிதர்களாகிய நாம் நேரடியாக ஒரு தக்காளி செடியை அல்லது நெற்கதிரை அப்படியே பச்சையாக விழுங்குவதில்லை அல்லவா? அதை சமைத்து எளிதில் செரிமானமாகும் உணவாக மாற்றிய பிறகே சாப்பிடுகிறோம். அதே போலத்தான் செடிகளும் செயல்படுகின்றன. மண்ணில் உள்ள கனிமங்களை நேரடியாக செடிகளால் உறிஞ்ச முடியாது. மண்ணில் வாழும் நுண்ணுயிரிகள்தான் அந்த கனிமங்களைச் சாப்பிட்டு செடிகளுக்குத் தேவையான எளிமையான சத்துக்களாக மாற்றித் தருகின்றன. ரசாயன உரங்கள் இந்த நுண்ணுயிரிகளை அழித்து விடுகின்றன. எனவே நாம் உணவளிக்க வேண்டியது செடிகளுக்கு அல்ல, மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளுக்குத்தான் என்பதை நாம் முதலில் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போது அந்த ரகசிய அரிசி தந்திரம் என்ன என்பதைப் பற்றி விரிவாகப் பார்ப்போம். நாம் சமைப்பதற்காக அரிசியை தண்ணீரில் ஊற வைத்து கழுவும்போது அந்த தண்ணீர் ஒரு வெள்ளை நிற கலங்கலான திரவமாக மாறுகிறது. இதை நாம் பெரும்பாலும் வடிகட்டி வீசிவிடுகிறோம். ஆனால் இந்த வெள்ளை நிற திரவத்தில் ஏராளமான மாவுச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட் அடங்கியுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? இது மட்டுமின்றி இதில் வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் அமினோ அமிலங்களும் நிறைந்துள்ளன. இந்த அரிசி கழுவிய நீர் மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆற்றல் பானமாக, அதாவது எனர்ஜி ட்ரிங்க் போல செயல்படுகிறது. இதை நீங்கள் அப்படியே நேரடியாக செடிகளுக்கு ஊற்றினால் ஓரளவுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் அதை ஒரு குறிப்பிட்ட முறையில் புளிக்க வைத்து ஊற்றினால் அதன் சக்தி 100 மடங்கு அதிகரிக்கிறது. நுண்ணுயிரிகள் இந்த புளித்த மாவுச்சத்தை சாப்பிடும்போது அவை நம்ப முடியாத வேகத்தில் பெருகத் தொடங்குகின்றன. இதுவே அந்த ரகசியத்தின் அடிப்படை அறிவியலாகும். இந்த மாவுச்சத்து எப்படி வேலை செய்கிறது என்பதை ஒரு எளிய உதாரணம் மூலம் புரிந்து கொள்வோம். ஒரு சோர்வான மனிதனுக்கு எப்படி குளுக்கோஸ் கொடுத்தவுடன் உடனே சுறுசுறுப்பு வருகிறதோ,
அதே போலத்தான் மண்ணில் தூங்கிக் கொண்டிருக்கும் நுண்ணுயிரிகளுக்கும் இந்த அரிசி நீர் செயல்படுகிறது. மண்ணில் பலவிதமான பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் இயற்கையாகவே உள்ளன. ஆனால் அவற்றுக்கு தேவையான உணவு கிடைக்காததால் அவை செயல்படாமல் முடங்கிக் கிடக்கின்றன. நீங்கள் இந்த கார்போஹைட்ரேட் நிறைந்த அரிசி நீரை மண்ணில் ஊற்றும்போது அது நுண்ணுயிரிகளுக்கு ஒரு பிரம்மாண்டமான விருந்து படைப்பது போலாகும். உணவு கிடைத்தவுடன் அவை வேகமாகச் செயல்படத் தொடங்குகின்றன. அவை பெருகப் பெருக மண்ணில் உள்ள கடினமான கரிமப் பொருட்களை எளிதில் சிதைத்து செடிகளுக்குத் தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களை அபரிமிதமாக உற்பத்தி செய்கின்றன. ஒரு கைப்பிடி மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையை இந்த அரிசி நீர் சில நாட்களிலேயே பல கோடிகளாக உயர்த்தி விடுகிறது. இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நுண்ணுயிரிகள் பெருகினால் மண்புழுக்கள் எப்படி வெடித்துப் பெருகும் என்று நீங்கள் யோசிக்கலாம். மண்புழுக்களின் முக்கிய உணவே இந்த நுண்ணுயிரிகள்தான் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு அறிவியல் உண்மையாகும். மண்புழுக்கள் மண்ணை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ்வதில்லை. மண்ணோடு சேர்ந்து அதில் உள்ள நுண்ணுயிரிகளையே அவை உண்மையான புரத உணவாக எடுத்துக்கொள்கின்றன. எங்கே நுண்ணுயிரிகள் அதிகமாக இருக்கிறதோ அங்கே மண்புழுக்கள் தாமாகவே தேடி வரும். இதை ஒரு நல்ல உதாரணத்தோடு சொல்வதானால், தேன் அதிகமாக இருக்கும் பூக்களை நோக்கி தேனீக்கள் எப்படி கூட்டம் கூட்டமாக வருமோ அதேபோல நுண்ணுயிரிகள் அதிகமாக இருக்கும் மண்ணை நோக்கி மண்புழுக்கள் படையெடுத்து வரும். அரிசி நீரை ஊற்றிய சில நாட்களிலேயே உங்கள் மண்ணில் நுண்ணுயிரிகளின் பெருக்கம் ஒரு இனிமையான வாசனையை உருவாக்கும். இந்த வாசனை மண்ணின் ஆழத்தில் உள்ள மண்புழுக்களையும் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள மண்புழுக்களையும் உங்கள் தோட்டத்தை நோக்கி காந்தம் போல ஈர்க்கும். இந்த ரகசிய கலவையை எப்படி தயாரிப்பது என்பதற்கான முதல் படியை இப்போது பார்ப்போம். இது மிகவும் எளிமையானது. நீங்கள் வீட்டில் தினமும் சமைக்கப் பயன்படுத்தும் அரிசியை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் முறை அரிசியை தண்ணீரில் கழுவும் போது கிடைக்கும் அந்த அடர்த்தியான வெள்ளை நிற நீரை ஒரு பிளாஸ்டிக் அல்லது கண்ணாடி பாத்திரத்தில் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது முறை கழுவும் நீரை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் முதல் முறை கழுவும் நீரில் மாவுச்சத்து மிகவும் அதிகமாக இருக்கும். இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், எந்தவிதமான ரசாயனங்களும் உப்பும் இதில் கலந்துவிடக்கூடாது. முற்றிலும் சுத்தமான அரிசி கழுவிய நீராக இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் கடைகளில் பாலிஷ் செய்யப்பட்ட அரிசியை வாங்கினால் அதை சற்று அதிகமாக கழுவி நீரை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் பாரம்பரிய அரிசி வகைகள் அல்லது பாலிஷ் செய்யப்படாத அரிசியாக இருந்தால் அதில் சத்துக்கள் இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த நீரை சேகரிப்பதுதான் நமது மாயாஜாலத்தின் தொடக்கப்புள்ளியாகும். சேகரித்த அரிசி நீரை அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். இதுதான் இரண்டாவது மற்றும் மிக முக்கியமான படியாகும். அந்த நீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதன் வாய்ப்பகுதியை ஒரு மெல்லிய துணியால் மூடி கட்டிவிடுங்கள். காற்று உள்ளே செல்ல வேண்டும். ஆனால் பூச்சிகள் அல்லது தூசிகள் உள்ளே விழக்கூடாது. இதை அப்படியே உங்கள் வீட்டின் ஒரு இருட்டான குளிர்ந்த இடத்தில் 3 முதல் 4 நாட்கள் வரை வைத்து விடுங்கள். சூரிய ஒளி நேரடியாக படும் இடத்தில் இதை வைக்கக்கூடாது. இந்த நாட்களில் ஒரு அற்புதமான வேதியியல் மாற்றம் அங்கு நடைபெறும். காற்றில் உள்ள நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் அந்த அரிசி நீருக்குள் சென்று அதில் உள்ள மாவுச்சத்தை புளிக்கச் செய்யும். இதை ஒயின் தயாரிக்கும் முறையோடு ஒப்பிடலாம். திராட்சை எப்படி புளித்து ஒயினாக மாறுகிறதோ அதேபோல அரிசி நீர் புளித்து ஒரு சக்தி வாய்ந்த நுண்ணுயிர் கரைசலாக மாறுகிறது. 3 நாட்கள் கழித்து அந்த துணியை திறந்து பார்த்தால் அதில் ஒரு லேசான புளிப்பு வாசனை வருவதை நீங்கள் உணர முடியும். இந்த புளிக்கும் நிகழ்வின் போது அங்கே லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா எனப்படும் ஒரு அற்புதமான நுண்ணுயிர் கூட்டம் பெருமளவில் உருவாகிறது. லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா என்பது பாலிலிருந்து தயிர் உருவாகக் காரணமான அதே நன்மை செய்யும் பாக்டீரியாதான். இந்த பாக்டீரியாக்கள் மண்ணிற்குச் செய்யும் நன்மைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. இது மண்ணில் உள்ள தீமை செய்யும் பூஞ்சைகளையும் நோயை உண்டாக்கும் கிருமிகளையும் அழித்து விடுகிறது. அதாவது உங்கள் செடிகளுக்கு ஒரு இயற்கை கவசமாக இது செயல்படுகிறது. ஒரு போலீஸ்காரர் எப்படி கெட்டவர்களை ஊருக்குள் விடாமல் தடுத்து நிறுத்துகிறாரோ அதேபோல இந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாக்கள் செடிகளின் வேர்களுக்கு எந்த ஒரு நோயும் வராமல் பாதுகாக்கின்றன. புளித்த அரிசி நீரில் இவை கோடிக்கணக்கில் நிறைந்திருக்கும். இதை நாம் மண்ணில் ஊற்றும்போது மண்ணின் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியும் பல மடங்கு உயர்கிறது.
இதுதான் இந்த கரைசலின் மிகப்பெரிய ரகசியமாகும். இந்த இடத்தில் நாம் இன்னொரு கட்டுக்கதையையும் உடைக்க வேண்டும். பலர் நினைப்பது என்னவென்றால், அரிசி நீரை புளிக்க வைத்து மண்ணில் ஊற்றினால் அது எறும்புகள், கரையான்கள் மற்றும் எலிகளை ஈர்த்து விடுமோ என்ற பயம் அவர்களுக்கு இருக்கும். இது முற்றிலும் தவறான ஒரு புரிதலாகும். நீங்கள் இனிப்புகளை அல்லது சமைத்த சோற்றை அப்படியே மண்ணில் போட்டால்தான் எறும்புகளும் எலிகளும் வரும். ஆனால் நாம் இங்கு செய்வது முற்றிலும் ஒரு புளிப்பு செயல்முறையாகும். புளித்த அரிசி நீரில் மாவுச்சத்து எல்லாம் உடைக்கப்பட்டு லாக்டிக் அமிலமாக மாறிவிடுகிறது. எறும்புகளுக்கும் எலிகளுக்கும் புளிப்பு வாசனையோ அல்லது லாக்டிக் அமிலமோ சுத்தமாக பிடிக்காது. மாறாக இந்த வாசனை மண்புழுக்களுக்கு மட்டும்தான் மிகவும் பிடித்தமானதாக இருக்கும். எனவே இந்த புளித்த நீரை பயன்படுத்துவதால் உங்கள் தோட்டத்திற்கு தேவையற்ற எந்த ஒரு பூச்சியோ அல்லது தொந்தரவோ வராது என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். இது 100% பாதுகாப்பான ஒரு முறையாகும். இப்போது மண்புழுக்கள் எப்படி வெடித்துப் பெருகுகின்றன என்ற கட்டத்திற்கு வருவோம். இந்த புளித்த அரிசி நீரை நீங்கள் மண்ணில் ஊற்றியதும் அங்கு நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை உச்சத்தை அடைகிறது. இந்த நுண்ணுயிரிகளை உண்ண வரும் மண்புழுக்கள் தங்களுக்கு தேவையான மிகச்சிறந்த சூழல் அங்கு இருப்பதை உணர்கின்றன. போதுமான உணவு, ஈரப்பதம் மற்றும் நோயற்ற சூழல் இருக்கும்போது மண்புழுக்களின் இனப்பெருக்க விகிதம் நம்ப முடியாத அளவுக்கு உயர்கிறது. ஒரு ஜோடி மண்புழுக்கள் சாதகமான சூழ்நிலையில் சில வாரங்களிலேயே பல 100 மண்புழுக்களை உருவாக்கிவிடும். முட்டைகள் பொரிக்கும் வேகம் அதிகரிக்கிறது. ஒரு வறண்ட தொட்டியில் நீங்கள் 2 மண்புழுக்களை விட்டிருந்தாலும் இந்த அரிசி நீரின் மாயாஜாலத்தால் ஒரு மாதம் கழித்து அந்த மண்ணைத் தோண்டிப் பார்த்தால் நூற்றுக்கணக்கான மண்புழுக்கள் நெளிவதைப் பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இதைத்தான் நாம் மண்புழுக்களின் வெடிப்பு அல்லது அபரிமிதமான பெருக்கம் என்று கூறுகிறோம். மண்புழுக்கள் பெருகியவுடன் உங்கள் மண்ணின் அமைப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழத் தொடங்கும். இதை நாம் நிலத்தின் கட்டமைப்பு என்று சொல்வோம். மண்புழுக்கள் மண்ணுக்குள் மேலும் கீழும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கும். இப்படி அவை பயணிக்கும்போது மண்ணில் இயற்கையான துளைகள் உருவாகின்றன. இந்த துளைகள் வழியாக செடியின் வேர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் மிக எளிதாகச் செல்கிறது. மேலும் மண்புழுக்கள் மண்ணையும் நுண்ணுயிரிகளையும் சாப்பிட்டு செரித்த பிறகு அவை வெளியேற்றும் கழிவுதான் உலகிலேயே மிகச்சிறந்த உரமான மண்புழு உரம் என்று அழைக்கப்படுகிறது. உங்கள் தொட்டியில் அல்லது தோட்டத்தில் உள்ள மண் ஒரு கட்டியான பாறை போல இருந்தாலும் மண்புழுக்கள் அதை சாப்பிட்டு உரமாக மாற்றி சில நாட்களிலேயே அதை டீ தூள் போல மிகவும் மென்மையாக மாற்றிவிடும். நீங்கள் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் ஒரு குச்சியை வைத்து அந்த மண்ணை எளிதாக கிளற முடியும். அந்த அளவுக்கு மண் பஞ்சு போல மாறிவிடும். இந்த முழு செயல்முறையும் ஒரு அற்புதமான கூட்டு வாழ்க்கை அல்லது சங்கிலித் தொடர் போன்றதாகவும், அரிசி நீர் நுண்ணுயிரிகளை வளர்க்கிறது, நுண்ணுயிரிகள் மண்புழுக்களை வளர்க்கின்றன, மண்புழுக்கள் மண்ணை வளப்படுத்தி செடிகளை வளர்க்கின்றன, செடிகள் மீண்டும் தழைகளாகவும் சருகுகளாகவும் மண்ணுக்குள் சென்று நுண்ணுயிரிகளுக்கு உணவாகின்றன. இது இயற்கையின் ஒரு மிகச்சிறந்த சுழற்சியாகும். இதை ஒரு தொழிற்சாலைக்கு ஒப்பிடலாம். அரிசி நீர் என்பது அந்த தொழிற்சாலைக்கான மின்சாரம், நுண்ணுயிரிகள்தான் அங்கு வேலை செய்யும் தொழிலாளர்கள், மண்புழுக்கள்தான் அங்குள்ள இயந்திரங்கள். இவை அனைத்தும் இணைந்து செயல்படும்போது இறுதியில் உங்கள் செடிகளுக்கு தேவையான மிகத் தரமான சத்துக்கள் என்ற தயாரிப்பு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும். இந்த சுழற்சியை நீங்கள் ஒருமுறை உங்கள் தோட்டத்தில் உருவாக்கிவிட்டால் அதன் பிறகு நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. இயற்கை தன் வேலையை தானாகவே பார்த்துக்கொள்ளும். இந்த ரகசிய முறையின் சக்தியை இன்னும் பல மடங்கு அதிகரிக்க ஒரு சிறிய தந்திரமும் இருக்கிறது. புளித்த அரிசி நீருடன் நீங்கள் சிறிதளவு வெல்லம் அல்லது நாட்டுச் சர்க்கரையை கலந்து கொள்ளலாம். வெல்லம் என்பது நுண்ணுயிரிகளுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் பூஸ்ட் போல செயல்படும். புளித்த அரிசி நீரை செடிகளுக்கு ஊற்றுவதற்கு முன்பாக 1 லிட்டர் தண்ணீருக்கு ஒரு சிறிய ஸ்பூன் வெல்லம் என்ற அளவில் கலந்து கொள்ளுங்கள். இதை நன்றாக கரைத்து அரை மணி நேரம் அப்படியே விட்டு விடுங்கள். வெல்லத்தில் உள்ள சர்க்கரை சத்தை சாப்பிட்டவுடன் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை ராக்கெட் வேகத்தில் பெருகும். இப்போது இந்த கலவையை நீங்கள் உங்கள் தொட்டியில் உள்ள மண்ணில் ஊற்றும்போது அதன் விளைவுகள் மாயாஜாலம் போல இருக்கும். செடிகளின் வேர்கள் இந்த சத்துக்களை மிக வேகமாக உறிஞ்சிக்கொள்ளும். பூக்காத செடிகள் கூட இந்த வெல்லம் மற்றும் அரிசி நீர் கலவையை குடித்த சில நாட்களில் மொட்டுக்களை வைக்கத் தொடங்குவதை நீங்கள் பார்க்கலாம்.
இந்த கலவையை எப்படி சரியாக பயன்படுத்துவது என்ற மூன்றாவது படியை பார்ப்போம். புளித்த அரிசி நீரை அப்படியே நேரடியாக செடிகளுக்கு ஊற்றக்கூடாது. அது மிகவும் அடர்த்தியாக இருக்கும். 1 பங்கு புளித்த அரிசி நீருக்கு 10 பங்கு சாதாரண தண்ணீர் சேர்த்து நன்றாக நீர்க்கச் செய்ய வேண்டும். இந்த நீர்த்த கலவையை செடிகளின் வேர்களைச் சுற்றி மண்ணில் நன்றாக படும்படி ஊற்ற வேண்டும். இதை செடிகளின் இலைகள் மீது தெளிப்பதை விட மண்ணில் ஊற்றுவதுதான் மண்புழுக்களை பெருகச் செய்ய சரியான வழியாகும். மாதத்திற்கு 2 முறை அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த கரைசலை நீங்கள் மண்ணில் ஊற்றினால் போதும். ஒரு சிறப்பான உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், நாம் எப்படி வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளித்து உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்கிறோமோ, அதேபோல 15 நாட்களுக்கு ஒரு முறை உங்கள் மண்ணுக்கு கொடுக்கப்படும் ஒரு புத்துணர்ச்சி குளியல்தான் இந்த அரிசி நீர் கரைசல் பயன்பாடாகும். இந்த முறையை பயன்படுத்திய சில நாட்களிலேயே உங்கள் மண்ணில் ஏற்படும் கண்கூடான மாற்றங்களை நீங்கள் கவனிக்கத் தொடங்குவீர்கள். முதல் அறிகுறியாக, நீங்கள் நீர் ஊற்றும்போது அது மண்ணின் மேலே நிற்காமல் உடனே உறிஞ்சப்பட்டு உள்ளே செல்வதை பார்க்கலாம். 2வது அறிகுறி, தொட்டியின் மேல் பகுதியில் சிறு சிறு உருண்டைகளாக மண்புழுக்களின் கழிவுகள் குவியத் தொடங்கும். இதுதான் உங்கள் தோட்டத்தில் மண்புழுக்கள் வெற்றிகரமாக வேலை செய்யத் தொடங்கிவிட்டன என்பதற்கான மிகச் சிறந்த சான்றிதழாகும். மண்ணின் நிறமும் படிப்படியாக மாறத் தொடங்கும். வெளிர் நிறத்தில் இருந்த மண் அதிக மண்புழு உரம் சேரச் சேர அடர்ந்த கருப்பு நிறத்திற்கு மாறும். மண் கருப்பாக மாறுகிறது என்றால் அதில் கார்பன் மற்றும் சத்துக்கள் அபரிமிதமாக நிறைந்து விட்டன என்று அர்த்தம். ஒரு சாதாரண மனிதன் கூட இந்த அறிகுறிகளை வைத்து தன் வீட்டுத் தோட்டத்தின் மண் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதை மிக எளிதாக கண்டுபிடித்து விடலாம். இந்த இடத்தில ஒரு நடைமுறை உதாரணத்தை பார்ப்போம். உங்கள் வீட்டில் பல மாதங்களாக வளராமல் இலைகளெல்லாம் மஞ்சளாகி சாகக் கிடக்கும் ஒரு சின்ன ரோஜா செடி அல்லது துளசி செடி தொட்டியை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தொட்டியின் மண் மிகவும் கடினமாக ஒரு கல் போல மாறியிருக்கும். இப்போது அந்த தொட்டியில் நாம் தயாரித்த புளித்த அரிசி நீர் கரைசலை 1 வாரம் தொடர்ந்து ஊற்றி வாருங்கள். வெறும் 10 நாட்களில் அந்த கடினமான மண் லேசாக விரிசல் விட்டு தளர்வடையத் தொடங்கும். அதன் பிறகு உள்ளே முடங்கிக் கிடந்த வேர்கள் புதிய காற்றை சுவாசிக்கத் தொடங்கும். சில வாரங்களிலேயே அந்த சாகக் கிடந்த செடியில் இருந்து பச்சை பசேலென புதிய துளிர்கள் வெடிக்கத் தொடங்கும். இது ஏதோ நடவாத ஒரு மாயாஜாலம் அல்ல. இது முற்றிலும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு இயற்கை விவசாய முறை. ஒரு சிறிய தொட்டியில் நடக்கும் இந்த அதிசயம் பெரிய விவசாய நிலங்களுக்கும் அப்படியே பொருந்தும். இந்த தந்திரத்தின் மிகப்பெரிய நன்மையே இதன் செலவு இல்லாத தன்மைதான். இன்று சந்தைகளில் விற்கப்படும் ஆர்கானிக் உரங்கள், மண்புழு உரங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் எல்லாமே மிகவும் அதிக விலைக்கு விற்கப்படுகின்றன. ஆனால் 1 ரூபாய் கூட செலவில்லாமல் உங்கள் சமையலறையில் வீணாகப் போகும் ஒரு பொருளை வைத்து அந்த விலையுயர்ந்த உரங்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு உரத்தை நீங்களே தயாரிக்க முடிகிறது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த முறையை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றினால் வெளியே இருந்து எந்த ஒரு உரம் வாங்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது. ஒரு நல்ல தோட்டக்காரர் தன் தோட்டத்திற்கு தேவையான உரத்தை வெளியிலிருந்து வாங்குவதில்லை. தன் தோட்டத்திலேயோ அல்லது வீட்டிலேயோ அதை உற்பத்தி செய்து கொள்வார். அந்த வகையில் இந்த அரிசி நீர் முறை உங்களை ஒரு முழுமையான தற்சார்பு கொண்ட இயற்கை விவசாயியாக மாற்றுகிறதென்றால் அது மிகையாகாது. மேலும் இந்த அரிசி நீர் மண்ணின் கார அமிலத்தன்மையை, அதாவது பிஎஸ் அளவை எவ்வாறு சமநிலைப்படுத்துகிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நாம் பயன்படுத்தும் சாதாரண தண்ணீரில் உள்ள உப்புகள் காரணமாக மண்ணின் பிஎஸ் அளவு மாறி செடிகள் சத்துக்களை உறிஞ்ச முடியாத நிலைக்கு தள்ளப்படும். ஆனால் புளித்த அரிசி நீரில் உள்ள லாக்டிக் அமிலம் மண்ணின் பிஎஸ் அளவை செடிகளுக்கு மிகவும் உகந்த மிதமான அமிலத்தன்மை கொண்டதாக மாற்றி அமைக்கிறது. இதை ஒரு தாங்கல் திறன் அல்லது பஃபரிங் கெபாசிட்டி என்று சொல்வார்கள். அதாவது மண்ணில் எந்த ஒரு திடீர் மாற்றமும் ஏற்படாமல் செடிகளுக்கு ஒரு சீரான மற்றும் பாதுகாப்பான சூழலை இந்த நீர் அமைத்துக் கொடுக்கிறது. இதனால் செடிகளின் வேர்கள் எந்தவிதமான தடையும் இன்றி மண்ணில் உள்ள அனைத்து நுண் சத்துக்களையும் மிகவும் எளிதாக எடுத்துக்கொள்ள முடிகிறது. அரிசி நீரை ஊற்றி மண்புழுக்களை பெருகச் செய்வதன் மூலம் கிடைக்கும் இன்னொரு மிக முக்கியமான பலன்
மண்ணின் ஈரப்பதம் தாங்கும் திறன் அதிகரிப்பதாகவும். உயிரற்ற மண் ஒரு செங்கல்லைப் போல செயல்படும். நீங்கள் எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அது உடனே காய்ந்துவிடும் அல்லது வழிந்து ஓடிவிடும். ஆனால் மண்புழுக்களால் உழுது மென்மையாக்கப்பட்ட மண் ஒரு ஸ்பாஞ்ச் அல்லது பஞ்சு போல செயல்படும். நீங்கள் ஊற்றும் தண்ணீரை தன்னுள் அதிக நேரம் தேக்கி வைத்துக் கொள்ளும். இதனால் கோடை காலங்களில் கூட உங்கள் செடிகள் வாடாமல் பசுமையாக இருக்கும். நீங்கள் தினமும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டிய அவசியம் கூட இருக்காது. 2 நாட்களுக்கு ஒரு முறை நீர் ஊற்றினால் கூட போதுமானதாக இருக்கும். தண்ணீர் பற்றாக்குறை உள்ள நகரங்களில் மாடித்தோட்டம் வைத்துள்ளவர்களுக்கு இந்த முறை ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். நீங்கள் ஒரு புதிய தோட்டம் அமைக்க விரும்புகிறீர்கள், ஆனால் அங்குள்ள மண் மிகவும் மோசமாக இருக்கிறது என்றால் கவலைப்பட வேண்டாம். அந்த மண்ணை எடுத்து அதோடு காய்ந்த இலை சருகுகள், கொஞ்சம் சாணம் ஆகியவற்றை கலந்து அதன் மீது இந்த புளித்த அரிசி நீரை தொடர்ந்து 2 வாரங்களுக்கு தெளித்து வாருங்கள். அந்த வறண்ட மண் சில நாட்களிலேயே மண் புழுக்கள் நிறைந்த ஒரு உயிருள்ள நந்தவனமாக மாறிவிடும். இது மண்ணின் மறுபிறவி என்றே சொல்லலாம். இயற்கைக்கு ஒரு அற்புதமான குணமளிக்கும் சக்தி இருக்கிறது. நாம் அதை சரியாக தூண்டிவிட்டால் மட்டும் போதும். உங்கள் கைகள் படும் மண் எதுவாக இருந்தாலும் அது பொன்னாக மாறும் ரசவாதம் இந்த எளிய அரிசி நீரில் ஒளிந்திருக்கிறது. பழைய சத்து தீர்ந்து போன மண்ணை தூக்கி எறிந்துவிட்டு புதிய மண்ணை விலைக்கு வாங்குவதை விட இருக்கும் மண்ணையே மீண்டும் உயிர்ப்பிப்பதுதான் உண்மையான இயற்கை விவசாயமாகும். இறுதியாக ஒரு எச்சரிக்கை அல்லது கவனிக்க வேண்டிய விஷயம். எந்த ஒரு நல்ல பொருளாக இருந்தாலும் அதை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. அரிசி நீர் மிகவும் நல்லது என்பதற்காக தினமும் அதை செடிகளுக்கு ஊற்றினால் மண்ணில் அதிகப்படியான புளிப்புத்தன்மை ஏற்பட்டு வேர்கள் அழுகிப் போக வாய்ப்புள்ளது. எனவே 15 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த நீர்த்த கரைசலை பயன்படுத்த வேண்டும். இடையில் உள்ள நாட்களில் சாதாரண தண்ணீரை மட்டுமே ஊற்ற வேண்டும். மண்புழுக்கள் ஒரு முறை பெருகிவிட்டால் அவை தொடர்ந்து தங்களை தாங்களே பராமரித்துக் கொள்ளும். நாம் அதற்கு ஒரு ஆரம்ப உந்துதலை மட்டுமே இந்த அரிசி நீர் மூலம் கொடுக்கிறோம். சரியான திட்டமிடலுடன் இந்த ரகசிய முறையை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் தோட்டம் நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்காத அளவுக்கு செழித்து வளரும். பூக்களும் காய்கறிகளும் கொத்து கொத்தாக காய்த்து தள்ளும். வீடியோவின் தொடக்கத்தில் உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? அந்த மிகப்பெரிய உண்மை இதுதான். இவ்வளவு நேரம் நீங்கள் அரிசி நீர் தான் செடிகளுக்கு உரமாக செயல்படுகிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் உண்மையான திருப்புமுனை என்னவென்றால், அரிசி நீர் எந்த ஒரு செடிக்கும் நேரடி உரம் அல்ல. அது வெறும் ஒரு தூண்டுகோல் மட்டுமே. உங்கள் மண்ணில் பதுங்கியிருந்த கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகளையும் மண்புழுக்களையும் தான் அது வேலை செய்ய வைத்தது. அந்த மண்புழுக்கள் தான் உண்மையான உரத்தை உற்பத்தி செய்து உங்கள் தோட்டத்தை உயிர்ப்பித்தன. அதாவது உங்கள் தோட்டத்தின் உண்மையான ஹீரோ நீங்கள் ஊற்றிய அரிசி நீர் அல்ல, அது கவர்ந்தெழுத்த மண்புழுக்கள்தான். என்ன ஒரு அற்புதமான இயற்கையின் சுழற்சி பார்த்தீர்களா? இன்று நாம் பார்த்த இந்த ரகசிய முறை உங்கள் தோட்டத்தை மட்டும் மாற்றப்போவதில்லை, இயற்கையோடு நாம் இணைந்து வாழும் விதத்தையே மாற்றப்போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோன்ற பல ஆச்சரியமான இயற்கை விவசாய ரகசியங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஒரு முக்கியமான கேள்வி: நீங்கள் இதுவரை அரிசி கழுவிய நீரை என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இனிமேல் அதை எப்படி பயன்படுத்தப் போகிறீர்கள்? உங்கள் பதில்களை கமெண்டில் சொல்லுங்கள், நாம விவாதிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.